பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் கிளிக் பண்ணி ஆல் டேட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வாங்க எடுத்துட்டு போறோம். ரவை குழி பனியாரம் செய்ய போகிறோம். நம்ம ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக் இது. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரவை குழி பனியாரத்துக்கு 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இது ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் ரவை ஆட் பண்ணியாச்சு. 1 கப் தயிர். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் தண்ணி, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ரவையும் தயிரும் நல்லா ஊறணும். அதுக்காக தான். ரவையும் தயிரும் நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இது கூட பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி ஒரு துண்டு பொடியாக நறுக்கி ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை, ஆனியன், 2 ஆனியனை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா மாவு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு குழிக்கு 2 அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இந்த பேட்டரை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ வாங்க நம்ம ரவை குழி பனியாரத்தை ஊற்றி எடுத்துக்கலாம். குழி பனியாரம் ஊற்ற போகிறோம். அதுக்கு குழி பனியார கல் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரவை குழி பனியாரத்தை இதில் ஊற்றி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஊற்றாதீங்க, முக்கால் ஊற்றுங்க. குழி பனியாரம் நல்லா வேகணும். குழி பனியாரத்தை திருப்பி போடலாம்.
நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக் இது குழி பணியாரம். நீங்கள் தோசை மாவும் செய்யலாம். ரொம்ப ஈஸியாக ரவையில் நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தோசை மாவில் செய்கிறத விட இந்த ரவை தயிர் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ரவை குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இன்னொரு தடவை குழி பணியாரத்தை ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு தடவையுமே குழி பணியாரத்தை ஊற்றும் பொழுது நல்லா கலக்கிட்டு ஊற்றுங்க. ரவை அடியில் நிற்கும், அதனால் நல்லா கலந்து ஊற்றுங்க மாவை. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். திருப்பி போடலாம். ரவை குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ சர்வ் பண்ணலாம். ரவை குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கார சட்னியோட சேர்த்து சாப்பிட போகிறேன். ரவை குழி பணியாரம் சூப்பராக இருக்குது. பொச பொசன்னு இருக்குது. நீங்கள் ரெண்டுமே சாப்பிட்டு பாருங்கள். திரும்ப வச்சுருக்கேன்.